திமுகவில் அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்காதது ஏன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அடிக்கடி சொல்லுவார், மிசால சென்டர் அப்படி மிசால சென்டரில் இருக்கிறாங்க, மூத்த அமைச்சர் இருக்கிறாங்க, மூத்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அனுபவம் வாய்ந்தவர்கள், அமைச்சராக இருந்து நாட்டு நடப்பை தெரிந்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் துணை அமைச்சர் வழங்கவே இல்லையே. ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்த வாரிசு அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார்கள் மக்கள். அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் கூறி வரும் வேளையில் ஓபிஎஸ் என்பவர் அதிமுக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து கூட நீக்கப்பட்டவர் என எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார். அவர்கள் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர், கட்சியில் கிடையாது. அதிமுகனா எங்கள் தரப்பு தான் அதிமுக. நீ இந்த 1 போச்சு 2 போச்சு 3 போச்சு அதெல்லாம் பேசாதீங்க தயவு செய்து. நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1% வாக்கு கூடுதலாக பெற்றிருக்குது. அவர் பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியுமா? சட்ட நீதி என்ன இருக்குது? உங்களுக்கு தெரியுமில்ல? அதிமுக என்பது எங்க தரப்பில் இருக்குது அதிமுக. சார் அப்போ 19 தொகுதியில் போட்டியிட்டு 20% வச்சிருந்தாங்க. இப்போ 34 தொகுதியில் போட்டிட்டு இருக்காங்க. ஆனால் 1% தான் அதிகரிச்சு. ஆனால் எத்தனை கூட்டணி ஒட்டுக்கா இருந்தது? அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, 2வது பாட்டாளி மக்கள் கட்சி, இப்படி பல கட்சிகள் எங்களோடு இருந்த காரணத்தினாலே அதிக வாக்குகள் பெற்றோம். இன்றைக்கு அதிகமான தொகுதியில்னா கூட கூட்டணி கிடையாதுல்ல, அந்த கூட்டணி வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிமுகங்கிற ஒரு கட்சியை நீங்கள் அங்கே அடையாளம் இல்லாமல் நீங்கள் அழித்தொழிக்கப்பட்டது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் அதிகாரம் இருந்தால் தான் கட்சிக்காரன் பூரா இருப்பான். நீங்கள் திமுக அதிமுக 2 பேருடைய பயோடாட்டா எடுத்திங்கன்னா, அதிகாரம் இருந்தால் கூட காவல்துறை வச்சுக்கும். அது அழகிரியாக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, 2 பேருமே நீங்கள் நடராஜனாக இருந்தாலும் சரி, சசிகலாவாக இருந்தாலும் சரி. அப்புறம் ஒரு நாளடைவில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, 2 பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை ஆகிப்போச்சு. திமுக இருந்து அதிமுக கூட டைப்பில் இருப்பாங்க, அதிமுக இருந்து திமுகவில் டைப்பில் இருப்பாங்க. அதற்கு முதல்ல என்ன எப்படி இருந்தது? 67 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது, 72 திமுக உடைஞ்சு அதிமுக மாறுது. அப்படி மாறுகிற பொழுது கீரியும் பாம்புமா இருந்த அதிமுக திமுக நீங்கள் ஒரு 25 ஆண்டு கால பரிணாம வளர்ச்சியில் 2 பேருமே காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு வச்சுக்கிறது. ஜேஎம் கோஸ் கட்சி சேர்மன், பத்திராயர்பு தாலுகா, விருதுநகர் மாவட்டம். பத்திரிகை பெயரை சொல்லி ஊடகங்கள் என்ற பெயரில் பிழைப்பு நடத்தும் தமிழா பாண்டியன் அவர்களுக்கு பட்டியல் சமூக விடியல் யூடியூப் சேனல் சார்பாக கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறோம். நீங்கள்தான் பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள் அனைத்தும் பிழைப்புக்காக பத்திரிகை சங்கங்களே ஏமாற்றம் செய்வதாக கருத்து தெரிவித்தீர்கள். அதற்கு தமிழா பாண்டியன் நான் கூட விதிவிலக்கு கிடையாது. ஏடிஎம் இயந்திரத்தில் கொள்ளையடிக்கும் கூட்டமும், திருட்டுத்தனமாக கஞ்சா விற்கும் கூட்டத்திற்கும், பஸ் ஸ்டாண்டில் பிக்டாக்கெட் அடிக்கும் கூட்டத்திற்கும், கட்ட பஞ்சாயத்து செய்து பிழைப்பு நடத்தும் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்கள் அறிவை பயன்படுத்தி திருடுவது போல் பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் மக்களை முட்டாள்கள், ஏமாளிகள் என நினைத்து ஏமாற்றி வருகிறீர்கள். பல ஊர்களாக டாக்டர் எம்ஜிஆர், டாக்டர் புரட்சி தலைவி ஜெயலலிதா கட்டி காத்த அதிமுகவை மாண்புமிகு எடப்பாடியார் கவுண்டர் அதிமுகவும், அம்மா சசிகலா, டிடி தினகரன், ஓபிஎஸ், முக்கோணத்து தேவர் அதிமுக என
பிளவுபட்டு தொடர்ந்து கடந்த தேர்தல் முழுவதும் டெபாசிட்டை இழந்து வரும் நிலையில் 2026 மாண்புமிகு எடப்பாடியார் கவுண்டர் அதிமுக 2026 ஆட்சி அமைக்கும், எடப்பாடியார் முதல்வராக அமர்வார் என கூறுவது எவ்வளவு முட்டாள்தனமான கீழ்த்தரமான கருத்து. வாயிருந்தால் எதையோ பேசலாம் என பேசக்கூடாது. பிழைப்புக்காக சவுக்கு சங்கர் பணத்தை பெற்றுக்கொண்டு மதுரை அதிமுக மாநாட்டில் மதுரை மாநாடு ஆக ஒட்டுமொத்த அதிமுக எடப்பாடியார் பின்னால் இருப்பதாக கருத்து தெரிவித்து அவமானப்பட்டார். அதுபோல் அதிமுக தொடர்ந்து டெபாசிட் இழந்து வருகிறது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் பொய்யான கருத்தை பரப்பி அண்ணன் வேலூர் பாராளுமன்றத்தில் கதிரானந்த் தோல்வி அடைவார் என கருத்தை பொய்யாக்கி மக்கள் வெற்றி பெற செய்தனர். சவுக்கு சங்கர், சாட்டை துரைமுருகன், தமிழா பாண்டியன் போன்ற பிழைப்புக்காக நிறைய பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் எதை வேண்டுமானாலும் கூறி ஏமாற்றி பிழைப்பு நடத்துகிறீர்கள். ஆனால் தமிழக மக்களும் தமிழக வாக்காளர்களும் தெளிவான முடிவோடு உள்ளனர். 2026 சரித்திர சாதனை படைத்து இந்தியாவே உற்று நோக்கி திரும்பி பார்க்கும் வண்ணம் 200 சட்டமன்ற தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று 2026 மாண்புமிகு உதயநிதி தமிழக முதல்வராக பதவியேற்பார். அதை எந்த கொம்பனாலும், எந்த பத்திரிகை ஊடகங்களாலும், எந்த தொலைக்காட்சி ஊடகங்களாலும் தடுக்க முடியாது. 2026 200 மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சரித்திர சாதனை விடுத்து 200 சட்டமன்ற உறுப்பினருக்கு மேல் 2026 வெற்றி பெற்று ஒரு இந்தியாவை திரும்பி பார்க்கும் ஒரு சரித்திர ஆட்சி தமிழகத்தில் உதயநிதி தலைமையில் நடைபெறும் என்பதை வாக்காளர்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், நன்றி.